இது உடஞ்சிருக்கு. இது வந்து ஏன் உடஞ்சதா துருப்பிடிச்சி போயிருக்கு. துருப்பிடிச்சி போய் உடஞ்சிருக்கு. அது ஏன் உடஞ்சிருக்குன்னா சொல்கிறேன். இதை அவுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து புதுசாக கனெக்ட் பண்ண போகிறேன். வந்து ஒரு அடி நிப்பில் 2 ஒரு பெண்டு, இந்த கப்ளிங்கு எல்லாம் 1.25 ஜிஏல ரெட் பாலு நூலத்தோட ரெட் பாலும் சொல்லலாம் 3 செல்லாக்கு. இது வந்து துரு பிடிக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. அது ஏன் இது எதுக்கு வாங்கியிருக்கணும்னு காட்டுறேன். பண்ணுறேன் போது பாருங்கள். எப்படியே 1.25. இப்போ ஏன் இப்போ வந்து இதில் வந்து துருப்பிடிச்சி போச்சுன்னா, துருப்பிடிச்சி கட் ஆயிடுச்சுன்னா சொல்யூஷன் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. சொல்யூஷனில் வெறி நூல் போட்டு போடுறாங்க. நம்ம வந்து செல்லாக்கு போடணும். செல்லாக்கு போடணும் தான் துரு பிடிக்காத இருக்கிறது செல்லாக்கு போடுறாங்க. நம்ம துரு பிடிக்காத இருக்கிறத செல்லாக்கு போடுறாங்க. நம்ம துரு இது போடாத தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்ச நாள் வரும். லாங் லைஃப் வராது. கொஞ்ச நாள் வரும் துருப்பிடிச்சி இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகி துருப்பிடிச்சி போயிடும். நம்ம செல்லாக்கு போட்டுனா நூல் சுற்றும் போது செல்லாக்கு போட்டால் செல்லாக்கு இருக்கும். நூல் ஒன்றியாவது அந்த துரு ஒன்றியாகும். அதுக்காக செல்லாக்கு போடுறது. இப்போ வந்து செல்லாக்கு போட்டு இது கனெக்ட் பண்ண போகிறோம். 1.25 நிப்புள் 1 என்ஆர்வி. இது என்ஆர்வினா இப்போ வந்து டேங்க் வந்து ரிட்டர்ன் தண்ணி வந்து இப்படி போகாது. போரில் வந்து தண்ணி இப்படி தான் வரும். ஆப்போசிட்டில் போகாது. அதுக்கு தான் என்ஆர்வி. ஓகேவா? அதுக்கு தான் இது கனெக்ட் பண்ணுறது. ஒன்லி இந்த பக்கம் தான் தண்ணி வரும். இந்த பக்கம் அவுட் கோயிங் போகாது. இன்கமிங் மட்டும் தான் தண்ணி வரும். அதுக்காக என்ஆர்வி போகிறது. ரிட்டர்ன் தண்ணி போகாத இருக்கிறதுக்கு. இந்த கப்ளிங்கு இது வந்து போர்வெல்லேருந்து வருது. இப்போ வந்து இது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து சிபிசி பைப்பு போர்வெல். நம்ம வந்து இதில் வந்து செல்லாக்கு போடாது தான் அந்த ஃபால்ட்டு வரும். நம்ம செல்லாக்கு போட்டு நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அந்த ஃபால்ட்டு வராது. துருப்பிடிச்சி ஃபால்ட்டு ஜிஎல் துருப்பிடிச்சி கட் ஆயிடுச்சு. அதனால தான் கட் ஆகிருக்கு. செல்லாக்கு போட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா உப்பு தண்ணி அடிச்சிடும். இப்போது மோட்ரு ஆன் பண்ண போகிறேன். சும்மா செக்கிங். தண்ணி வருது. வந்துச்சு. ஓகே. இப்போ வந்து என்ஆர்வி வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த என்ஆர்வி கட்டணும். கட்டினா செல்லாக்கு போனால் செல்லாக்கு துருப்பிடிச்சி போச்சு. துருப்பிடிச்சதுனால எப்படி கட்டினா இந்த ப்ரே வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ப்ரே வச்சு ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அந்த 2 இன்ச்சு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த என்ஆர்வி இந்த ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது துருப்பிடிச்சி இப்போ கட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணியிருக்கோம். மார்க் வந்து தருங்க. இப்படி போட்டிருக்கோன்னா தண்ணி இதில் வந்து தூக்கி இதில் வரும். சப்போஸ் ரிட்டன் இதில் போகாது. அதுக்காக
பெண்டு கனெக்ட் பண்ணி கப்ளிங் கனெக்ட் பண்ணிட்டோம். கப்ளிங் கனெக்ட் பண்ணி என்ஆர்வி இந்த சைடு போகிற மாதிரி அவுட் கோயிங் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நிப்பிள் ஒரு நிப்பிள் கனெக்ட் பண்ணிட்டு எஃப்டியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போரில் இந்த பெண்டு இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது எஃப்டியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள். எப்பயுமே என்ஆர்வி எதுக்கு போகிறேன்னு திரும்பி சொல்கிறேன். இந்த மோட்டர்லேருந்து ரிட்டர்ன் தண்ணி இந்த மோட்டருக்கு போகாத இருக்குது என்ஆர்வி. அண்ட் மோட்டர்லேருந்து அவுட் கோயிங் டேங்க்கு போகும்போது என்ஆர்வி ஒர்க் ஆகும். அதுக்கு தான் என்ஆர்வி போகிறது. ரிட்டர்ன் போகாத இருக்கிறதுக்கு என்ஆர்வி யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, இது என்ஆர்வி 1.25 சிம்பிளாக கனெக்ட் பண்ணோம். ஏன் கனெக்ட் பண்ண பார்த்துருப்பீங்க, முதல் சொல்லியிருப்பேன். கொஞ்ச நாள் வீடியோ போடல, ஒரு வாரமாக. இதுக்கு மேலே ரெகுலர் வீடியோ வரும். ஏன்னா ஒர்க் நிறையா இருக்கனால நான் போட முடியல. இப்போ இதை கட் பண்ணிட்டு இதில் கனெக்ட் பண்ண ஒர்க் முடிஞ்சிச்சு. சிம்பிளாக பண்ணோம். ஆனால் கொஞ்சம் ஒர்க் அதிகம், ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோம். இன்னும் என்ஆர்வி வாங்கியிருந்தால் ரேட் அதிகமாக போயிருக்கும். ஏன் நம்ம செலாக்கு போடுறோம், செலாக்கு போடுறதுனால துரு பிடிச்சி நம்ம கட் ஆகிடுது. செலாக்கு போட்டால் துரு பிடிக்காது, அதுக்காக செலாக்கு போடுறது, வேறு எந்த ரீசனும் இல்லை. இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணிட்டோம். சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சிருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.